வெல்கம் டு ஸ்மைலி கிரிக்கெட் கலாட்டா. ஹாய் காய்ஸ், வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடுறேன். நீங்க சிஎஸ்கே ஆர்சிபி ரிவ்யூ பார்க்கணும்னா ஒரு நல்ல சேனல் போய் பாருங்க. இது ரிவ்யூ கிடையாது. ஓகே. ஏன்டா நீங்க இன்னும் எவ்வளோ தான்டா ஸ்கேம் பண்ணுவீங்க? ஆ? நீங்க ஆக்ஷன்லயே திருப்பாட்டியும் தீபக்கூடாவும் எடுக்கும்போதே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரி நாங்களும் எவ்வளோ முட்டு குடுக்கும்போது முட்டு குடுத்து ஏதோ டாப் 3ல வருவீங்கலாம் நான் சொன்னேன். ஆ? ஏன்டா இன்னுமா அவனுங்கள பிளேயிங் லெவல்ல ஆட வச்சு ஃபர்ஸ்ட் மேட்சே தெரிஞ்சு போச்சு இவனுங்க 2 பேருக்கும் பேட்டிங் வராதுன்னு. இன்னுமாடா அவனுங்கள பிளேயிங் லெவல்ல வர வைப்பீங்க? சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரி ஆடினா டாப் 4லாம் கிடையாது. டாப் 10ல 4 பார்த்துக்கோங்க. டாப் என்ன ஒரு 10 பிளேஸ் 4ல இல்ல. டாப் 10ல தான் முடிக்கும். நெக்ஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான். இவன் ஒரு ஜோக்கர்னா அவன் இன்னொரு ஜோக்கர். இல்ல 2 பேரும் சேர்ந்து யார் பெரிய ஜோக்கர்னு காட்ட போறானுங்க. அடுத்த மேட்ச்ல. அடுத்த மேட்ச்க்கு பெரிய சம்பவமே இருக்குது. ஏன்னா சரி. நேத்து மேட்ச் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு காலைல ஃளைட் கவுகாத்திக்கு. நாளைக்கு மத்தியானம் மேட்ச். அது போஸ்ட் மேட்ச் அதான் போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல சொல்லிட்டாரு தலைவர். நாங்க வந்து ஃளைட் ஏறி லாங் கேப்ல லாங் டிஸ்டன்ஸ்க்கு டிராவல் ஆக போறோம்னு இப்பயே அதுக்கு முட்டு குத்துட்டான். எப்படி தோத்துறோம்னு முன்னாடியே முட்டு குத்துட்டான். அது வேற விஷயம். தோத்துட்டா டோர்னமெண்ட் பிகம் வெரி வெரி டஃப் ஃபார் சிஎஸ்கே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபிக்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன். செம்மையா இவங்களுக்கு எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திருப்பாட்டி உன் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் என்ன மயிர்னா இருக்கட்டும் என்னத்துக்கு அவனை நீ பிளேயிங் லெவலாம் ஆட வைக்கிற? அது ஓப்பனிங். ஓப்பனிங் சத்தியமா நான் 2 முறை சொல்லி எடுக்கிறானுங்க நான் ஷார்ட் பால்ன்ட்டு. ஏய் அவன் அவன் என்னது இந்த ரன் அடிச்சு பார்த்ததே இல்ல ஐபிஎல்லடா. அது ஓகே. இல்ல அடிச்சிருக்கான். தீபக்கூடா வேணா ரன் அடிச்சு நான் பார்த்ததே கிடையாது ஐபிஎல்ல. அவன் ஹையஸ்டோ 20 25 தான் அடிச்சிருக்கான் தீபக்கூடா. எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அடிச்சிருக்கான் போல. எனக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல. ஆனால் தீபக்கூடாலாம் பேட்டிங் பெருசாக ஆடி நான் பார்த்ததில்ல. திருப்பட்டியாவது ஒரு 2020லாம் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல இன்னிங்ஸ்லாம் ஆடி இருக்கான். ஆனால் ஓப்பனிங்க்கு எதுக்கு அனுப்புறீங்க? ஃபர்ஸ்ட் அவனை பிளேயிங் 11ல ஏன் வைக்கிறீங்க? இது ஆக்சுவலா ரொம்ப டவுட் இருக்குது. ஸ்குவாடே டவுட்டாவே இருக்குது. ஆக்சுவலா திருப்பாத்தி, தென் வந்து ஷாம் கரன், தீபக் கவுடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஏன் இத்தனை பேர் அன்வான்டா அந்த பிளேயர்ஸ் இத்தனை பேர் உண்மை புரிய மாட்டேங்குது. அஸ்வின்லாம் ஒரு பிளேயரே கிடையாது. ஆக்சுவலா இது நாட் டெஸ்ட் மேட்ச் 20. ஸோ இதுதான் அஸ்வின் வந்து ஸ்குவாட் இருக்கிற அவசியம். ஆல்ரெடி 100 அகமது இருக்கிறா, ஜடேஜா இருக்கிறாப்ல. ஸோ இந்த 2 பவுலிங்கே போதும் பெஸ்ட். அஸ்வின் தென் வந்துட்டு சொல்லுங்க சொல்லுங்க. தோனியோட இம்பாக்ட் வந்து இதுல பயங்கரமா இருக்க வேண்டிய ஒரு இது வந்து ரெஸ்பான்ஸ் அவருக்கு இருந்திருக்கு. ஆக்சுவலா அஸ்வினையும் ஜடேஜாவையும் முன்னாடி விட்டுட்டு இவர் பின்னாடி வர அவசியமே கிடையாது. ஆமா ப்ரோ, பெரிய ஸ்கேம் பண்ணுகிறாரு அவரு. இதுல என்ன ஒரு நிமிஷம் இருங்க. இந்த விஷயத்துல நான் ஒரு இது பண்ணுவேன். ஏன் அந்த ஆள் வந்து அடிக்கணும்? நான் ஒன்னு கேக்குறேன். அவர் 9ல வந்து அடிக்கிற அளவுக்கு உங்க பேட்டிங் அவ்வளவு வீக்கா இருந்தா அவர் ஏன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட்? அத சொல்லுங்க. இல்ல அதுல வந்து ஆக்சுவலா இந்த விக்கெட் ஏர்லயே அவ்வளவு போகணும் யாருக்குமே தெரியாது. ஓகேவா? பவர் பிளேல ஒரு மோசமான ஸ்கோரோட ஸ்கோர் இந்த மேட்ச்ல இருந்திருக்குது. தென் வந்துட்டு உங்களுக்கு வந்து விக்கெட் தீபக்கோட வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் பிளேயர் கிடையாது உங்களுக்கு இல்லையா? தென் வந்துட்டு அஸ்வினும் ஜடேஜாவுக்கு முன்னாடி விடணும். இவர் பெரிய பிளேயர் தானே, எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. இன்கேஸ் அவ்வளவு டிக்கெட் கொடுத்துட்டு வர்றதுக்கு காரணமே ஒரு பிராண்டுக்காக தான். மீன் பிராண்டு எம்எஸ் தோனிக்காக மட்டும்தான் மேட்ச் பேக்கே உள்ள வராங்க. நாட் சிஎஸ்கே டீம். ஓகே. ஸோ இவர் வந்து முன்னாடி வரல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. இவருக்கு முன்னாடி விளையாடாதா? இல்ல இவர் பார்க்காத சுச்சுவேஷனா? இல்ல இவர் பார்க்காத பெரிய மேட்சா? இல்லையே. கரெக்ட். இவர் சொல்றது நேற்று மேட்சை பொறுத்த அளவுல வந்து சிஎஸ்கே வந்து ஒரு ஒஸ்ட் டீம் தான் சொல்லுவேன். ஏன் ஜிம்பாவை விட ஒரு மோசமான டீம் நான் சொல்லுவேன். மேட்சே கிடையாது நேற்று நடந்தது. இவர் சொன்னது கரெக்டே. ஏன்பா எப்படி அஸ்வினும் சாம் கரனும் ஜடேஜா தான் போய் மேட்ச் அச்சீவ் பண்ணி கொடுப்பாங்களா? எவ்வளவு பெரிய இல்ல வந்து 2 பால் அவுட் ஆயிட்டு கூட போட்டோம். எனக்கு பிரச்சனை இல்ல. தோனி பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் டைம் இதே ஆர்சிபி கூட தான் 2 பால் அவுட் ஆயிட்டு போனாரு. நான் ஒரு தெரியல செமி ஃபைனல்ல. சரி 2 பால் தான். லாஸ்ட்ல தான் வருவாரு தேவையில்லாம. அது மேட்ச் கிடையாது. ராகுல் திருப்பாத்தி ஐயோ ப்ரோ, கிடையாது. அவனை அப்படியே போயிட்டு சொல்லுங்க தயவு செய்து. உள்ள வேணாம் அவன். ஐயோ சத்தியமா எனக்கு தெரியல. ஏன் பவர் இருக்கிறதுல பவர் பிளே இங்க இருக்க இங்க அடிக்கிறதுக்கான அவனை எடுத்தாங்க. அவங்க ஆர்சிபி வெரி வெல் பிளான்டு
நீட்டா வந்தாங்க. அவங்க பிளான சூப்பரா எக்ஸிக்யூட் சொல்லி பண்ணிட்டாங்க. சொருகிட்டு போயிட்டாங்க. செஞ்சுட்டாங்க. 2 ஹோம் கிரவுண்ட்லயுமே அவங்க ஆதிக்கம் தான் இப்போதைக்கு. ம். எந்த ஹோம் கிரவுண்டா இருந்தாலுமே அவங்க இன்னும் எங்க போனாலும் நாங்க தான் ஹீரோன்ற மாதிரி வாசி போயிட்டாங்க. எனக்கு சரி நீங்க பதிர்னா உள்ள எட்டுன்னு வரீங்க ஓகே. அதுக்கு நாதன் எல்லிஸ் நேத்து லிலிக்ஸ் ஏன்டா வெளிய அமிச்சீங்க? ஆ அதுதான் எனக்கு புரியல. ராம்சரனை தூக்கி இவங்க யாரா போடுவா? நாதன் இந்த லாஸ்ட் மேட்சே அவன் பேடாலாம் போடல மும்பை கிட்ட நாதன் எல்லிஸ். சத்தியமா நல்லா போட்டாரு. அவன் உள்ள இருந்திருந்தா அட்லீஸ்ட் கலீல் அகமதுக்கு பவர் பிளேல போறதுக்கு ஆள் இருந்திருப்பாரு. நாதன் ஆள் எல்லிஸ் இருந்திருக்கும். போட்டிருப்பாரு. இது வந்து இவங்களுடைய அதுதான் சொல்றேன் ஸ்குவாடே கிடையாது ஆக்சுவலா. இவங்க என்னவோ சரி விளையாடணும் இந்த பேரை கொண்டு வந்தாங்க. சுத்தமான ஸ்குவாட் ப்ரோ. இல்ல இது ஒண்ணு வந்து மும்பை ஹோம் கிரவுண்ட் ஹோம் கிரவுண்ட் பெரிய மாதட்டி சொல்றாங்கல்ல. ஹோம் கிரவுண்ட்ல வந்து எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலுமே அவங்களுக்கு ஈக்குவலா போகணும். ஹோம் கிரவுண்ட் ஜெயிக்கிறது ரெண்டாவது செகண்ட் இட்ஸ் நாட் மேட்டர். பட் ஒரு இவ்வளவு பெரிய 195 தானே 190 டிஃபெண்ட் பண்றது. 190 இது 140 சம்திங் கூட 156 160 170 கூட போலையே. எவ்வளவு ரன் பாருங்க 50 ரன் தோத்துருக்காங்க. 50 ரன்ல தோத்தானுங்க. அதுவும் தல தோனி வந்து அந்த லாஸ்ட்ல அந்த 2 6 ஒரு 4 உள்ளடா அதுவும் உள்ள கீழ போயிருக்கும். அது இன்னும் பயங்கரமான ஸ்கேம். இப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன் வந்து வருத்தப்படக்கூடாதா, அதனால ஒரு 2 6 அடிச்சு அப்படியே அதை மூடி மறைச்சிட்டாங்க இந்த லாஸ. ஓகேவா? அப்படி அடிக்கிறவங்க முன்னாடியே வந்து விளையாட வேண்டியது. நம்ம டவுன். நான் சொல்றேன்னா இது ஆக்சுவலா இதுல தீபோ கூட வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. சரியா? அந்த பிளேஸ் இன்கேஸ் ரவீந்திர ஜடேஜாவாவது ட்ரை பண்ணிருக்கலாம். சத்தியமா ட்ரை பண்ணி. அதால அடிச்சாரு பச்ச நாக்கு. இது யாரோ முன்னாடியே சொன்னாங்க. நம்ம நான் தான் சொன்னேன். ரவீந்திர ஜடேஜா முன்னாடி அனுப்புங்க. ட்ரை பண்றப்ப ஏன் ஜடேஜாக்கு நீங்க 4th பேட்டிங் ட்ரை பண்ண கூடாது? ட்ரை பண்ணிருக்கலாம். ஒண்ணும் இல்லாம அடிப்படையில அஸ்வினை கொண்டு வராங்க அகைன்ஸ்ட் பில் ஷார்ட் இருக்கும்போதே யாரு மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் தெரியல. வர பெரிய பிரிச்சுட்டாங்க. ப்ரோ ஈஸி கேட்ச் ப்ரோ மூணுமே. சரி மூணாவது கேட்ச் ப்ரோ கையில கொஞ்சம் டஃப். ராகுல் திரிபாதிக்கு வந்தது கொஞ்சம் கஷ்டம்னா. அவர் அங்க வந்து ஓடி வந்து புடிச்சாரு. அது விட்டுறேன். கலீல் அஹ்மதுக்கும் தீபக் கூடாக்கு வந்தது ரொம்ப லட்டு கேட்ச். அசால்ட்டா பிடிக்க வேண்டிய கேட்ச நீ விடுறனா நீ எவ்வளவு பெரிய பேக்கா இருப்ப. ஆர்சிபி அதே டெம்ப்ளேட் ஆர்சிபி கிட்ட அந்த அஸ்வினா வேற யாரோ ஒரு சின்ன பையன் சப்ஸ்டிடியூட் ஃபீல்டர் ருத்ராஜ் கைக்வாடுக்கு பவுண்டரி லைன்ல கரெக்டா வச்சு புடிச்சானுங்க. அவங்களோட டெம்ப்ளேட் வின் 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 அந்த அவ்வளவு வெறியில இருந்தாங்க. அது பிளான் சூப்பரா இருந்துச்சு. அவரு சொல்ல போனா அதெல்லாம் பாத்தீங்கன்னா நேத்து வந்து விராட் கோலி சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. விராட் கோலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல நேத்து. அதனால தப்பிச்சிட்டாங்க. இன் கேஸ் விராட் கோலி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாருன்னு வச்சுக்கோங்க சிஎஸ்கே சம்பவம் பண்ணிருப்பாங்க. அது இல்லாம ஒரு மிகப்பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? பத்திரனா வந்து லாஸ்ட்ல ஒரு 2 விக்கெட் கர்ட்னாரு. அந்த கர்ட்லனா இவங்க 220 அமைச்சிருப்பாங்க. பத்திரனா ஆல்ரெடி பிரிச்சிட்டாங்க. சும்மா அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. உண்மையா சொல்லணும்னா அந்த டைம்ல பத்திரனா அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. மாவனே அவன் சால்ட் எல்லாம் இருந்திருந்தானா அந்த டைம்ல பதினா போட்டு பேத்து எடுத்துருப்பான். இன்னொன்னு சொல்லிட்டா நல்ல வேலை பண்ணாரு. சால்ட்ட ஸ்டம்பிங் பண்ணி வெளியே அமிச்சாரு. சால்ட் இந்த வெறிக்கு புடிச்சு சொருகி இருப்பான் நேத்து. அவன் முதல்ல அந்த காட்டுனதுக்கு அவன் சொருகிட்டு தான் போனான். ஸ்டார்டிங்ல அதே மாதிரி கேப்டன் பத்திரானா ஐயோ அதெல்லாம் விடு ப்ரோ. எனக்கு சுட்டி குழந்தை பாக்குறதுக்கு லாஸ்ட் டைம் சொன்னேன். அதெல்லாம் வேஸ்ட். இது ஆக்சுவலா என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்குவாடுக்கு இப்ப 11 மெம்பர்ஸ் வேணும்ன்றதுக்காக பெரிய போறாங்க. இல்ல ப்ரோ வெளியே அப்படி நீங்க எடுக்கிறதா இருந்தா வெளியே அந்த ஷேக் ரஷீத் பையன் இருக்கான். அவன் பேரு ஆண்ட்ரே சித்தார்த் ஆல்ரெடி தான் பிளான் பண்ணிட்டாங்களா. அப்புறம் எப்படி வேற பிளேஸ் எடுப்பாங்க? தீபக் கூடாக்கு பதிலா இப்போ எல்லா டீமும் எடுத்து பாருங்க ஒரு யங்ஸ்டர் அடிப்பான். எவனே தெரியாம வந்து அடிச்சிருப்பான். அந்த மாதிரி எவனா ட்ரை பண்ணுங்கடா. இன்னும் இவனுங்க அந்த அப்படியே உருட்டமாவே உருட்டுனுங்கிறானுங்க கண்ணு. 160 170 இருந்தா போதும் நான் ஜெயிச்சிருவேன். இன்னொன்னு ஆக்சுவலா அந்த கிரவுண்ட்ல 170 டிஃபெண்ட் பண்ண முடியாத ஸ்கோரா இருக்குது. அப்ப ஏன் டாஸ் பேட்டிங் கொடுக்கணும் அவங்களுக்கு? இல்ல சரி பேட்டிங் வந்து எனக்கு அதெல்லாம் ஓகே ப்ரோ. நீங்க அவனுக்கு பேட்டிங் எல்லாம் குடுக்குறீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா உங்ககிட்ட பவுலிங் கிடையாதுடா. எப்படி எதனா நம்பி நீங்க பேட்டிங் கொடுக்குறீங்க? ஆனா இவனுங்கிட்ட பேட்டிங்கும் இல்ல. அது இன்னொரு விஷயம். இவனுக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி தான் தோத்துருப்பானுங்க நேத்து. ஏன்னா இவனுங்கிட்ட பேட்டிங்கும் கிடையாது பவுலிங்கும் கிடையாது ஃபீல்டிங் எதுக்குனே தெரியல. போக வேண்டிய ஸ்கோரே கிடையாது. அதெல்லாம் என்ன விளையாடுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ரவீந்திர தட்டி விட்டுட்டே இருக்கிறாரு. ஆக்சுவலா யாருமே பாருங்க எந்த பவுலரையும் அட்டாக் பண்ணவும் இல்ல, எந்த பவுலரும் அகைன்ஸ்டா கிட் பண்ணவும் கிடையாது நேத்து. நான் ரச்சின் ரத்ரால தப்பே சொல்ல மாட்டேன் ப்ரோ. அவன் அவன் ஆட்டு தான் போனான். அவனுக்கு கம்பெனி அவனுக்கு கம்பெனி கொடுக்க எவனுமே கிடையாது நேத்து. ஆமா
இன்னொன்னு சொல்லிட்டா, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 6 செகண்ட் ஓவர்லயே 6 எடுத்துட்டாங்க. நம்ம டீம் 6 எடுத்ததே 10வது ஓவர்ல எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் 6. அவ்வளவுதான் வந்ததே பெரிய விஷயம் அருண். அதெல்லாம் அடிச்சாங்களே. இதுங்க பேட்டிங் ஆடுறதுக்கு பேட்ஸ்மேனே இல்லன்னுங்கறா, நீ 6க்கு போயிட்ட. இவனுங்க எல்லாம் வச்சு நான் உனக்கு கொஞ்சம் சொல்லிட்டேனா, உன் டாப் 6ல சிவம் தூபே வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் 6 அடிக்கிறானா, அப்போ பேட்டிங் யூனிட் நமக்கு எப்படி இருக்குதுன்னு நம்ம தான் பார்த்து சிரிச்சுக்கணும். நேற்று சிவந்து பேல குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவன் வந்த சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சிவந்து பேலாம் கிடைக்க மாட்டான். எனக்கு ஒரே ஒன்று, ருத்ராஜ் எதுக்கு நீ இப்படி பண்ணுகிறன்னு எனக்கு புரியல. ஏன்டா ஆல்ரெடி ஒரு விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சு. பவர் பிளே இருக்குது 2 ஃபீல்டர் தான் வெளியே. அதில் இருக்கிறவங்ககிட்டே கேட்ச் கொடுத்துட்டு போவா நீ? அதெல்லாம் டிஃபரே ஆக மாட்டேன். நீ கொடுத்து அதெல்லாம் எனக்கு இவன் அதுதான் நான் கேட்குறேன். உங்ககிட்ட பவுலிங்கும் இல்லை, பேட்டிங்கும் இல்லை. அட்லீஸ்ட் ஸ்பின் ட்ராக்கை கொடுத்தாவது நீங்கள் ஸ்பின்னை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம்ல. ஸ்பின் ட்ராக் தானே கொடுத்தாங்க. அவன் 2 ஓவர் அடி வாங்க பார்த்தவனே பயந்துட்டான். ஸ்பின்னே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்பின்னா ஏன்டா பவர் பிளேல கொடுப்பீங்க? ஏன்னா அஸ்வின் என்ன பவர் பிளே பவுலரா? அஸ்வின் ஸ்குவாடுக்கே தேவைன்னு நானும் சொல்லுவேன். 10 கோடி வேஸ்ட். தண்டத்துக்கு 10 கோடி. நூர் அகமது உண்மையா செம்மையா 10 கோடி ஒர்த்து. 2 மேட்ச் செம்மையா செஞ்சுட்டு போயிட்டாரு. செம்மையா போட்டார். எனக்கு இப்பத்துக்கு ஒரே ஒரு பவுலர் தான் தெரியல. 2 பவுலர் தெரிறாங்க கண்ணுக்கு. பேட்டிங் தான் எவனுமே எனக்கு தெரியல ஒன்றும் சென்னையில் யாருமே. சாரி, ரச்சின் ஒரு பேட்ஸ்மேனு, நூர் அகமது, கலீல் அகமது, 2 அகமது பிரதர், 2 பவுலர், 2 அகமது, ஒரு ரச்சி. இதுதான் கரெக்ட். ஒரு பேட்ஸ்மேனு 2 பவுலரை வச்சு நீங்க மேட்ச் ஜெயிக்க முடியுமா? எந்த நபிகள்ரா வரீங்க நீங்க? வேற வழி இல்ல. எனக்கு இல்ல, மும்பை மேட்ச்ல இருந்து இந்த மேட்சுக்கு 6 நாள் கேப் இருந்துச்சு. ஹோம் கிரவுண்ட்ல நீங்க தோக்குறீங்கன்னா நாளைக்கு 3 மணிக்கு நடக்கும். 3 மணிக்கு தான் மேட்ச் நாளைக்கு. 7 சரி நைட்டா? சரி ஓகே. நீங்க இங்கிருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி கவுகாத்தில போய் என்ன அடி வாங்கிட்டு வர போறீங்க? ஈவினிங் தான் போய் சேருவாங்க கவுகாத்தி. ஏன் அங்க போய் என்ன உதவ? திருப்பி நாங்க பிளேயிங் சேம் 11 சொன்னீங்கன்னா நீ டாப் 10ல தான் முடிக்குவ. இப்போ இவங்க இந்த சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா எந்த மாதிரி இடத்துல தெரியுமா பண்ணுவாங்க? வெளியே போய் பண்ணுவானுங்க. வெளிய பிளாட் ட்ராக்ல வெளியே போயிட்டு பண்ணிட்டு அங்க போய் எங்கன்னா அன்சுல் கம்போஜோ இல்லன்னா விஜயசேகர் ஒழுங்கா இல்லன்னா அடுத்த மேட்ச் தூக்கிட்டு திருப்பி சிஎஸ்கே இங்க சேப்பாக்கு வந்தாங்க வந்து ஆடுவானுங்க. நெக்ஸ்ட் யாரு ஆர்ஆர் கொடுத்தா மேட்ச் தீக்ஷனா வெயிட் பண்றான் போங்க. தீக்ஷனா துஷார் தேஷ்பாண்டேல வெயிட் பண்றான் போங்க. இல்ல பவர் பிளேல துஷார் தேஷ்பாண்டே தானே உங்களுக்கு போட்டு குடுத்துறான், விட்டீங்கல்ல போங்க விட்டுறான். நான் ஐ திங்க் சிஎஸ்கே அந்த மேட்ச் வின் பண்றாங்க. ஏன்னா அது ஆறாவது சப்போர்ட்டிவ் ஒரு ஜோக்கர், ஆமா ஒரு ஜோக்கர். அதுல யார் பெரிய ஜோக்கர் தெரியுது அவ்வளவுதான் மேட்டரா தவிர அது வின் பண்றதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சொன்ன ஞாபகம் ஜஸ் எஸ்வுட் மறக்காதீங்க. நீங்க எல்லாருமே பேட்டர்ஸ் சொன்னீங்க, நானும் சிவந்தீப் எல்லாம் சொன்னேன். ஆனா எனக்கு ஆர்சிபில ஜாஸ் எஸ்வுட் நான் சொன்னேன். எனக்கு தெரியும் அவன் செம்மையா பண்ணுவான். சிஎஸ்கே அவனை விட்டானுங்கள 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வருஷம் தான் ஈவன் சின்னசாமில அவங்க வின் பண்ணது. இங்க நல்லாதான் அந்த பையன் நல்லாதான் பண்ணிட்டு ஜஸ்டிஸ் தேவையில்லாம அவனை விடுறீங்கள. உங்களுக்கு வேண்டியது ரஜத் படிதார், விராட் கோலியால சாதிக்க முடியாத, டேனியல் வெட்டோரி சாதிக்க முடியாத, அப்புறம் வேற அனில் கும்ப்ளே சாதிக்க முடியாத, சாதிக்க முடியாத, நீ சாதிச்சிட்டடா சத்தியமாடா. ஒரு 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கோ யாருமே ரிஸ்ட் ஸ்பின்னர் கொடுக்க மாட்டாங்களா பால. நீ எப்படா டே தலை நம்பி குத்த. நானே இந்த நம்ம சொன்ன ஞாபகம்தா ரஜத் படிதார கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாரு. கேப்டனா போடுவேன். ஏன்னா அந்த பையன் டொமஸ்டிக்ல செம்மையா பண்ணான். ஆர்டர் கொடுத்தது தப்பு, ஃபீல்டிங் தப்பு, நான் டீம் ஏத்ததே தப்புன்றேன். இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஏன் எடுத்தீங்கன்னு கேக்குறேன். அநேகமா என்ன பண்றீங்க எல்லாரும் டீமே கழிச்சு போடுங்கன்றேன். சிஎஸ்கே ஸ்குவாட்ல பிராவோ மிஸ் பண்றேன். நம்ம நடுவுல அம்பை ராயுடு, ரெய்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் மிஸ் பண்ண காரணமே இதுதான். இவனுங்கெல்லாம் காலங்காலமா சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட்ல அடிக்க முடியாம இருந்தது காரணம் இவங்கதான். ஆமா, மிடில் ஆர்டர்ல வந்து ஃபயர் ஆகும். மிடில் ஆர்டர்ல ஃபயரா இருக்கும்.
இதுங்க என்னன்னா தூங்கினுங்கிறானுங்க மிடில் ஆர்டர்ல வந்துட்டு. ஏய் ஓவர் 13 ரன் அடிக்கிறா உட்காந்து தடவி இருக்கிறீங்கடா. 13வது ஓவர் தெரியுமா? அந்த டைம்ல ஆர்சிபியோட ரன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 16 ரன் ரேட். அவங்க ஏத்திட்டாங்க ஆர்சிபி. உன்ன பெண்டுலம் மாதிரி ஆட்டினாங்க பவர் பிளேல சென்னைய. சுட்டி குழந்தைய போய் 20வது ஓவர்ல யூஸ் பண்ணுவீங்க. நடுவில் 2 ஓவர் ஏமாத்தி போட்டுட்டீங்க. சரி, அதுக்கு நடுவுலயே கொடுக்க வேண்டியதானே. ஏமாத்தி எங்கன்னா ஒரு 14வது ஓவர் 15வது ஓவர் எங்கேயாவது கொடுத்து அங்கேயே முடிக்க வேண்டியதானே ஓவர. இல்ல சாம் கரன் முதல்ல 2 பால் போட்டாரு, டாட் பால் போட்டாரு. அதே ஸ்லோ ரன் யூஸ் பண்ண வேண்டியதானே. அதுக்கப்புறம் யோசிச்சு நம்ம பால டச் பண்ண போடல, யார்கர் போலான்னு போட்டாரு. 3 6 மேட்ச் அங்கதான் மொமெண்டம் இழுத்துட்டு போயிடுச்சு. இன்னும் மேட்ச் 180 மேல 170 கிராஸ் பண்ணும்போது மேட்ச் முடிஞ்சிச்சு. அது வேற விஷயம். நீ அதுக்கப்புறம் அடிச்சதெல்லாம் போனஸ். அதெல்லாம் ஆர்சிபிக்கு ரன் ரேட்டுக்கு ஏத்துறது. 170 அடிச்சாவே அந்த பிச்சில் 170 அடிச்சாவே சேஸ் பண்ண முடியாது. அது இல்லாம இவனுங்கிட்ட 170 சேஸ் பண்ற அளவுக்கு பேட்டிங் கிடையாது. நம்ம சொல்லலாம் டீப்ல பேட்டிங் 9 வரைக்கும் அஸ்வினா நகராரு. இன்னொன்னு இதை பத்தி சொல்லி ஆகனா, இது நான் டெஸ்ட் மேட்சான்னு கேக்குறேன். ஏண்டா டேய், நீங்க எடுத்து வச்சுக்கிற பேட்ஸ்மேன்லாம் டெஸ்ட் ஓடிஐக்கு ஆடுறதுதான் லாக்கி. நீங்க 9 வரையும் வச்சிருக்க. இப்போ அந்த அஸ்வின் வரையும் பேட்டிங் எல்லாருமே T20 பேட்ஸ்மேன் கிடையாது. டெஸ்ட் ஓடிஐ பேட்ஸ்மேன். அவங்க எல்லாம் T20ல ஆட முடியாது. சரி, ஓகே. சிஎஸ்கே பத்தி கழுவி ஊத்திச்சு. நம்ம ஆர்சிபி பத்தி கொஞ்சம் பெருமையா பேசணும். அதை பேசுங்க. ரஜத் படிதார் ஆர்சிபி ஆன் ரைட் டாப்ல இருந்தானே. வேற லெவல் கேப்டன்சி ரஜத் படிதார். நான் சால்ட் பூக்குமா பூக்காதா சுத்தமா தெரியல. ஆமா, ஸ்டார்டிங்கே போட்டு ஃபயர் பண்ணி குடுத்துட்டு போயிட்டான். அவனால செம்ம ஃபார்ம்ல இருக்கான். எவன் வந்தாலும் உரிச்சு பிரிச்சு மேஞ்சிரும் அந்த வருஷத்தெல்லாம். இன்னொன்னு ரஜத் படிதாருக்குலாம் நீங்க ஸ்பின்ன நீங்க கண்ணிலே காட்டாதீங்கப்பா. காட்டின்னு என்ன சொல்றது, ஏய் இந்தியன் டீம்ல ஸ்பின்னர் வேணும்ன்றீங்களே, ஒழுங்கு மாதிரியே ரஜத் படிதார் எடுத்துட்டு செம்ம போல பொழந்துருக்கிறான். வேர்ல்ட் கிளாஸ் அஸ்வின் ஜடேஜா தூக்கி தூக்கி காட்டுறான். எந்த ஸ்பின் ஆக்சுவலி 100 அகமது கொஞ்சம் தடுமாறினான். 100 அகமதுல கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணாங்க ரஜத் படிதாருக்கு. ஆனா இருந்தாலும் ரஜத் படிதாரு இப்போ இருக்கிறதுல செம்ம ஸ்பின்னிட்டர்னா ரஜத் படிதார் ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கு. நீ என்ட்ரி கிளாஸ் சிவந்து போய் என்னன்னா சொல்லலாம். ஆனா ரஜத் படிதார் கிளீன் ஹிட்டிங் அவ்வளவு சீக்கிரம் எச்சு வாங்க மிஸ் ஹிட் எல்லாம் பாக்க ரஜத் படிதார் எந்த பால் அடிக்கிறோமா சொல்லிதான் அடிக்கிறான். அந்த மனுஷன் ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஸ்டெப் அவுட் பண்றதும் கிடையாது. அதே மாதிரி எஃபர்ட் போட்டு பாலை வெளியே நிற்கிற அவசியமும் கிடையாது. கிளீன் ஹிட்டிங் பால கரெக்டா மீட் பண்றான், கரெக்டா தூக்கி விடுறான். பால் செம்மையா போகுது. அது சேப்பாக்கு கொஞ்சம் பெரிய கிரவுண்டு, அதுலயே அங்கங்க அடிச்சுட்டாரு. சின்ன சாமி எல்லாம் பட்டுச்சுன்னு வச்சுக்கோ. சின்ன சாமில ரிவெஞ்ச் குடுக்கலாம் நினைச்சிடாதீங்க. அங்க பண்ண 120 நீங்க தாண்ட மாட்டீங்க, அதையும் சொல்லிடுறேன். அங்க போனா அவனுக்கு பேட்டிங் இங்கே அவனு 180 190 அடிச்சு போனானுங்க. அவனுங்களோட ஹோம் கிரவுண்ட் தெரியாது. சின்னசாமிக்கு போனீங்க 250 ஷுவர். அது விராட் கோலி அடிக்காம இருக்கான். அவன் அடிச்சானா வச்சுக்கோ. ஆக்சுவலி இல்ல, விராட் கோலி அடிக்காதுக்கிறது தான் நல்லது. அப்பதான் ஃபயர் பவர். இதெல்லாம் ஓகேதான். தேவதத் படிகள் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஸ்வீட் ரிவர்ஸ் ஸ்வீப் வாங்கி அடிச்சாரு. நானு சொன்னேன்ல தேவதத் படிக்கல மாத்த மாட்டாங்கடா, அவன் பிளேயிங் லெவல்ல இருப்பான்னு நான் ப்ரீவியூல சொன்னேன். நான் தான் சொப்லேல் சிங் வருவாரு ஒரு ஸ்பின் ட்ராக்ல நான் சொன்னேன். ஷூரா அவங்க தேவதத் படிக்கல இருக்க மாட்டாங்க. ஏன்னா பாத்துட்டாங்க. அதுதான் அருண் மேட்ச் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு விக்கெட் போனதுக்கு அப்புறமே 1-1 வர்றவங்க கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. மீன்ஸ் செட் ஆடுறதுக்கு டிலே பண்ணிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சு அங்கேயே. லைக் தீபக் கவுடா மாதிரி. தீபக் படிக்கல் வந்த லெவல் வேற லெவல். எனக்கு எங்க செட் ஆன மாதிரி தோணுச்சுன்னா அந்த ரவீந்திர ஜடேஜா இறங்கி ஒன்னு மேல அடிச்சான் பாரு. அங்கதான் ஜடேஜா புரியல. நீ எதுக்கு பண்ணுகிற, எதுக்கு எல்லாமே 100ல போடுற, எதுக்கு உனக்கு ஆர்சிபி 90க்கு மேல தாண்டல. நான் நேத்து பால் ஸ்பின் அதுதான் சொல்றேன். நீ வைக்க 100ல ஏன் டப்பு 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 டப்புன்னு பண்ணுகிற? ஏய் ஜடேஜா ரொம்ப நாளா ஸ்கேம் பண்ணுகிறான்னு நான் சொல்லுகிறேன். யாருமே நம்ப மாட்டேன்றாரு. அவரால் தான் தப்பு. ஓரளவுக்கு 25 ரன் வந்து தெரியுமா? சொல்லு நீ முட்டு கொடு, எவ்வளவு வேணா முட்டு கொடு ஜடேஜாக்கு. நான் முட்டு கொடுக்குறேன்னா ஜடேஜாக்கு மட்டும் தான் கொடுக்குறேன், வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அந்த டீம்ல.
சரி ஓகே. என்னடா எந்த ஒரு டீமும் மேட்ச்லயே அவ்வளவுதான் பண்ண இப்படி முடியாது. படிக்கிறீங்க அப்படின்லாம் இல்ல. இவனுங்க மும்பை கிட்டயே தோக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப். நான் அதுவும் சொன்னேன் கம்ஃபர்டபிள் வின் எல்லாம் கிடையாது. தட்டு தடுமாறி தான் இவனுங்க வின் பண்ணானு. அது ஏதோ ருத்ராஜ் அந்த அதுவும் பாருங்க ரன் ரேட் 7 இருந்தா அடிக்கிறான்டா அவன். 9 10 போனா அடிக்க மாட்டேன்றான்டா அவன். கஷ்டப்படுறாரு கொஞ்சம். தடவுறான்டா. தடவுறான்றவர எனக்கு இவன் தடவிருந்தா கூட பரவாயில்ல நேத்து. அட்லீஸ்ட் நின்னு கடைசி வரை நின்னா ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஏன்டா டேய் நீ பெரிய ஹிட்டராடா. வந்தோடனே அடிக்கதான் போவியா? ஏதோ ஒரு மேட்ச் பட்டுச்சுன்னா நான் அந்த விஷயத்துல ருத்ராஜ் இது பண்ணனா, ருத்ராஜுக்கு ஜாஸ் ஹேசல்வுட் என்ன பண்ணாருன்னா, விராட் கோலி அந்த 4th ஸ்டம்ப் 5th ஸ்டம்ப் போது பாரு, அதே மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் அமக்கலம் பண்ணிருந்தாரு 2-3 பால். அப்புறமா என்ன பண்ணாரு, ருத் அடிக்க போய் தான் மாட்டினாரு. அவனை டெம்ப் பண்ணாங்க இவங்க. அதுதான் ஏன் அடிக்க போறேன்றேன். ஏய் இது ரஜத் படிதாரு பேட்டிங் வரும்போது 100 ஆகும்போது நல்ல டெலிவரி 2-3 பால் போட்டாரு. அப்ப ரஜத் படிதார் உடனே அடிக்க போல. அவனை ஃபர்ஸ்ட் தட்டி பண்ண ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தான் பொழந்தாரு. அந்த மாதிரி ஏன்டா அந்த பையனுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி உனக்கு இல்லையாடா? 2 பேரும் ஒரே ஏஜ் தான்டா. ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்க தானா ஃப்ரெண்ட்ஸ் வேற. இத்திரிக்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆடுவோம். இருக்கிற மெச்சூரிட்டி உனக்கு இல்லையாடா? ஏன்னா நீ போன டைம் இப்படிதான் பண்ண. சரி விடு இவனுங்கள பேசி. நீ மகாராஷ்டிரா கேப்டன் பண்ற, இந்தியாவும் ஒரு சில சைடுல லீட் பண்ற, ஈரானி கப் லீட் பண்ற, லீட் பண்ற. அவன் வெறும் மத்திய பிரதேஷ் ஆர்சிபி இந்த வருஷம். உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுப்பா, நீ யோசிப்பா. சரி ஓகே, நெக்ஸ்ட் கவுகாத்தி மேட்ச் போயிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் அவங்களை பத்தி பேசுவோம். ஏதாவது கவுகாத்தி மேட்சரா பரசு இல்லாம கொஞ்சம் ஜெயிச்சுட்டு வந்துறாங்க. அங்க வேற லைட்டா டியூ வேற வருதுன்னு சொல்லுங்கறானுங்க. நீங்க அங்க ஜெயிச்சாலும் உட்காந்து கழுவி ஊத்துவேன். இந்த டீம் எடுத்துட்டு போனால் ஜெயிச்சாலும் பெருசா ஜெயிக்க மாட்டாங்க. 19.5ல ஜெயிப்பாங்க. நான் அந்த மாதிரி எல்லாம் ஜெயிச்சா ரொம்ப பிரச்சனைனா. நெட் ரன் ரேட் ஆல்ரெடி ஆர்சிபி முடிக்கிட்டாங்க. உங்களுக்கு கேப்டன்ல போய் முடிக்க போறானுங்க. நீ ஏன்டா ரன் ரேட் பத்தி பேசுறீங்க? ஆல்ரெடி மேட்ச் போச்சு. டாப் 4ல வந்துருவாங்க. ஐபிஎல் சான்ஸே இல்ல. டாப் 4 இந்த டீம் வராது. இவங்க வந்து 6வது டஃப் கொடுப்பாங்க. நீயா நானா 10வது பேசல. 10வது பிளேஸ் பெரியத சொல்றத சொல்றேடா. யார் ஜோக்கர்? யார் 10வது பேசிட்டு இவனுங்க ஆர்ஆர் எல்ஹெச் வேற லெவல்ல இருக்காங்க. வேற எந்த டீம் இருக்கு? இப்போதைக்கு இந்த 2 டீம் தான் வீக் ஆகுது. என்ன क्वेश्चन வருதுன்னா அப்படின்னா, ஒரு ஹோம் கிரவுண்ட்ல வந்துகிட்டு அதர் டீம் வந்து இவ்வளவு ஆதிக்கம் பண்றாங்க அப்படின்னா, அப்ப என்ன நீ ஹோம் கிரவுண்ட் அதை சொல்ல பெருமையா மாத்திக்கிட்டு 17 வருஷம் ஜெயிக்கலாம். ஹோம் ஃபோர்ட்ரஸ் லிட்டரலா உடைச்சிருக்காங்க ஆர்சிபி. 17 வருஷம் ஜெயிக்கல. இந்த வட்டம் அடிச்சு போயிட்டான் பாரு. ஓகே, ஒரு 2-3 மேட்ச்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஈக்குவல் டஃப் கொடுக்காம மேட்ச் ஈஸியா எடுத்துக்கோன்ற மாதிரி சொல்லிருக்காங்க பாரு. இன்டென்ட் காட்டியாவது இவனுங்க 10 ரன் சொல்ல வரேன். சரி, ஏன்னா அவங்க 2 பேரும் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டெஸ்ட் மேட்ச் மாதிரி அந்த மேட்சை பார்த்தாலேவும் அவ்வளவு வெறிவான ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு. ஏன்னா உள்ள இறங்கி சண்டை கூட நடந்துக்கும். பாட் எடுத்து கூட அடிச்சுப்பாங்க கிரவுண்டுக்குள்ளே. அந்த மாதிரி நடந்துக்கும். சேப்பாக்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. போன என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, மச்சி சேப்பாக் கிரவுண்ட் சைலண்ட் ஆகி ஆர்சிபி சாட்ஸ் அதிகமா கேட்டுச்சுடா. ஆமா சேப்பாக்ல. ஏன்னா அது தெரியும். அவங்க கிளியரும் சரி, அவன் இன்டென்ஷன், அவன் பிளான் என்ன பண்ணி வந்தாலும் அதை விட பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் அஜித் படிதார். வெல் கேப்டன்சி. தென் வந்துட்டு இவங்களுடைய என்ன சொல்றதுன்னா, இவங்க ஜெயிக்க மாட்டேன்னு தாட்ல விளையாடிட்டு இருக்காங்க. யாருமே ஜெயிக்க தாட்ல விளையாடல. 19 இடத்துக்கு ஆர்டரோட தோத்துற போற தெரிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இன்னும் டிஃபென்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதான் சொல்றேன், இவங்க யாரையுமே பவர் கிட் பண்ணல. எந்த போலீஸ் அகைன்ஸ்டாவும் இவங்க வந்து ஹிட்டிங் பண்ணல. எனக்கு ஒண்ணு புரியல. டிஃபென்ஸ் ஆடுறவன் ஹிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹிட் பண்றேன் ட்ரை பண்ணுகிறானு யார ராகுல் திரிபாட்டியும் ருத்ராஜும் அடிக்க போறானுங்க. ஏன்னா நீங்க டிஃபென்ஸ் ஆடுற பிளேயரா, நீங்க நின்ட்டு சிவன் துபை அடிக்க வச்சிருக்கணும். துபாய் வந்து விளையாட மாட்டான் ப்ரோ. நீங்க என்ன வேணா சப்போர்ட் பண்ணுங்க, நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆக்சுவலா ஸ்பின்னுக்கு வேணா ஒருத்தர் நான் ஓகே சொல்லுவேன். வந்து ஃப்ரண்ட் ஃபுட் போட்ல ஆடக்கூடிய பெரிய பிளேயர் கிடையாது சிவம் துபைலாம். இல்ல ப்ரோ, அவன் நல்லா தான் ஆடுறான். லாஸ்ட் இதெல்லாம் இந்தியா சீரிஸ்ல இந்தியாக்காக சூப்பரா ஆடி இருக்கான். ஸ்பேஸ் எல்லாம் நல்லா எல்லாருமே நல்லாவே அடிச்சிருக்கான். ஜோஃப்ரா ஆர்ச்சரே அவன் 140 150 வந்த பால்ல இப்போ அவன் ஆட கத்துக்கினான். பட் அவன் வந்த சுச்சுவேஷனுக்கு அடிச்சாவணுன்ற சுச்சுவேஷனுக்கு வரான். அவன் அந்த டைம்ல அவன் அடிக்க மாட்டான். அவன் மேல சிவம் துபையோட ஸ்பாட் இது. இவனுக்கு என்னத்துக்கு 6th இறங்கினான் நேத்து? நேத்து அவனுங்க பவர் பிளேல விக்கெட் போயிடுக்குது. அவனை ஒளிச்சு வச்சு ஸ்பின் ஹிட்டரா பண்ணலாம்னு பாக்குறானுங்க. ஆல்ரெடி ஸ்கோர் போயிடுச்சுடா. அதுதான் நான் சொன்னேன். ஆக்சுவலா அவங்க வந்து இது பண்ணது ஒரு ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா ஆடக்காக தான் அவனை இறக்கி விட்டதே. அதெல்லாம் நேத்து
ப்ரோ ஃபர்ஸ்ட் 3 பேர் ஒழுங்கா ஆடி இருந்தாவே அவன் நேத்து நல்லா ஆடி இருப்பான். சிவந்து மேட்ச் டேன் ஆயிருக்கும். இவங்க 3 பேருமே பவர் பிளேல விட்டுட்டாங்க. 3 பேர் பவர் பிளேல விட்டாலுமே இப்ப லாஸ்ட் யாரோ மேட்ச் பார்த்தனே பவர் பிளேல 3 விக்கெட் போய் ஸ்கோர் டெல்லி பாத்தீங்களா? டெல்லி பவர் பிளேல 4 விக்கெட் விட்டுட்டு 7 விக்கெட் 5 விக்கெட் போச்சு. அது மேட்ச் கடைசில மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. அஸ்தர் சர்மா 210 சேஸ் அது 200 சேஸ் பண்ணாங்க. அது டீம் சரியா? இவங்க பாருங்களேன் 3 விக்கெட் போனா என்ன? அது நானும் சொல்ல வரேன். 3 விக்கெட் போனா போகட்டுமே. போனா என்ன? மேட்சை வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு ஓவர் அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா மேட்ச் முடிஞ்சாதான் சொல்றேன். இவங்க வந்து எந்த பால்ஸ் அகைன்ஸ்டாவும் ஹிட் பண்ணவும் இல்ல. அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ற மைண்ட் கிடையாது. இயான் லிவிங்ஸ்டன்னா 2 விக்கெட் நான் ஒரு லாஸ்ட் டைம் அவர் எப்ப கொண்டு வந்தாரு? கேகேஆர் கூட அவர் வந்து 15வது ஓவர் 16 ஓவர் எடுத்துட்டு வந்தாங்க. நமக்கு இருக்கா? லிவிங்ஸ்டனா நீங்க கூட அந்த வீடியோ சொல்லிருந்தீங்க. லிவிங்ஸ்டனை போட்டு சொல்றாங்க அப்படின்னு. எக்ஸ்பிரஸ் என்ன தெரியுமா? லாஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கின குருநாத் பாண்டே இந்த வாட்டி 18வது ஓவர் போட வந்தாரு. ஏன் அது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா இவங்களோட பேட்டிங் லைனப் அந்த மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இதுவே போகுதுன்னு அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க ஃபாஸ்ட் பவுலிங்க்கு ரொம்ப தடுமாறுறானுங்க. அது இல்லாம ஜேசிஎஸ் லோட் புவியும் செமையா போட்டுருந்தாங்க. கூட ஃபர்ஸ்ட் அதே மாதிரி 7th ஓவரையும் புவியே கூட்டு வர பாருங்க. செமையா போட்டாங்க. அதுதான் இவனுங்கிட்ட இல்ல. கலீல் அகமதுக்கு பவர் பிளேல கூட போறதுக்கு ஆள் இல்ல. பதினாக்கு கூட போட டெத்ல ஆள் இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தூக்கி ஆல்ல போட்டுக்கங்க.